ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு விக்கிரகமும் பிராண பிரதிஷ்டையும். விக்கிரகத்தை அறிந்து அதில் பிராணனை பிரதிஷ்டிக்கும் போது ஈஸ்வர லாபம் உண்டாகிறது. அப்போதுதான் ஈஸ்வரனை சேவித்து மோட்சம் அடைந்ததாகும். விக்கிரகம் is equal to V plus கிரகம். V is equal to விசேஷம், அதாவது அறிவு. கிரகம் is equal to வீடு. எனவே விக்கிரகம் என்பது அறிவின் வீடு. அது சிரசில் உள்ள புருவ மையத்திலாகும். அங்கே பிராணனை பிரதிஷ்டிப்பதுவே பிராண பிரதிஷ்டை. அதாவது பிராண பிரதிஷ்டை என்றால் தன்னுள்ளில் நிலை பெறும் ஜோதிஷாயிருக்கிற பிராணனை உறுதிப்படுத்துவது. அதாவது பஞ்சேந்திரியங்கள் வழியாக ராகத்வேஷங்கள் என்னும் 8 குணங்களோடு ஒழுகிக் கொண்டிருக்கின்ற ஜீவனை அப்படி ஒழுக விடாமல் பிறப்பிடமான புருவ மையத்தில் அசையாமல் நிறுத்துவதாகும். எனவே விக்கிரகம் என்பது சிலை அல்ல, அது விசேஷ கிரகமான புருவ மையமாகும். அது காத்திர க்ஷேத்திரமாகிய சிரசிலாகும் உள்ளது. ஆத்ம நமஸ்காரம்.